இவிஎம் மிஷினை பேன் பண்ணுங்க, அப்போதாங்க நம்ம நாடு வந்து உருப்படும். நம்ம முன்னாடி ஏங்க அவன் தயாரித்து கொடுத்த இந்த டப்பாவை தூக்கிட்டு நம்ம வந்து எலெக்ஷன் நடத்தணும்? நம்ம செலுத்துகிற வாக்கு கரெக்டான நபருக்கு தான் போகுதுன்னு இன்னும் நம்ம முட்டாளாக நம்பிக்கிட்டு இருக்கோமே. இவிஎம் மிஷினில் 80% மோசடி செய்ய முடியும் அப்படின்னா வாக்கு சீட்டில் வெறும் 20% தான் மோசடி செய்ய முடியும். கடந்த ஆண்டு தேர்தலில் நிறைய குளறுபடியெல்லாம் நடந்தது. 173 வேட்பாளர்களுக்கு 0 ஓட்டு. நான் தேர்தலில் நிற்கிறேன், நானே எனக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டேன். அப்போ என்னோட ஒரு ஓட்டு எங்கடா? பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களோட கருத்து இவிஎம் மிஷின் வேணாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட நிலைப்பாடும். தமிழ்நாட்டுக்கு இணையாக எந்த மாநிலத்திலும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு இவிஎம் மிஷின் வேணாம் அப்படிங்கிறது இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தது பாஜக. எஸ்ஐஆர் திட்டம் மூலமாக நிறைய மக்கள் வாக்குகளை இழந்துட்டாங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்கு இணையான மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பான். இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கான வேலைகளாக கூட இருக்கலாம். நம்ம நாடு உருப்படணுமா? முதல்ல இதை செய்யுங்க, இவிஎம் மிஷினை பேன் பண்ணுங்க, அப்போதாங்க நம்ம நாடு வந்து உருப்படும். வளர்ந்த வல்லரசு நாடுகளே இன்னைக்கு வாக்கு சீட்டு முறையில் தான் தேர்தல் நடத்தும் போது நம்ம முன்னாடி ஏங்க அவன் தயாரித்து கொடுத்த இந்த டப்பாவை தூக்கிட்டு நம்ம வந்து எலெக்ஷன் நடத்தணும்? ஏன் வளர்ந்த நாடுகள் எல்லாமே இவிஎம் மிஷினை பேன் பண்ணிவிட்டு, அவன் பேன் கூட பண்ணலை, அவன் அந்த மிஷினே வேணான்னு தூக்கி ஓரத்துலலாம் வச்சுருக்கான், இன்னமும் வாக்கு சீட்டு முறையில் தானே தேர்தல் நடத்துகிறானோ வளர்ந்த நாடு எல்லாமே? அப்போ அவங்களுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும். தேர்தல் நேரத்தில் குளறுபடியை ஏற்படுத்தி மிஷினை ஹேக் பண்ணி யாரெல்லாம் வாக்கு செலுத்தினாங்களோ அவங்க மாற்றமாக வாக்கு செலுத்துறதுக்கான எல்லா குளறுபடியும் இந்த டப்பாக்குள்ளே இருக்குது. வளர்ந்த நாடே அதே வேணான்னு தூக்கி குப்பையில் போட்டான். அந்த குப்பையை தூக்கி நம்ம தலையில் வச்சுக்கிட்டு நம்ம செலுத்துகிற வாக்கு கரெக்டான நபருக்கு தான் போகுதுன்னு இன்னும் நம்ம முட்டாளாக நம்பிக்கிட்டு இருக்கோமே. முதல்ல வல்லரசு நாடுகள் ஏன் இந்த இவிஎம் மிஷினை வேணான்னு சொல்கிறாங்க? ஏன் அப்படின்னா அந்த இவிஎம் மிஷினை ஈஸியாக ஹேக் பண்ண முடியும், வாக்கு முறையை மாற்றி அமைக்க முடியும், தனக்கான தலைவனை வேற ஒரு நபர் தேர்ந்தெடுக்க முடியும், ஆட்சியில் யார் இருக்கணும் அப்படின்னு வேற ஒரு நபர் முடிவு பண்ண முடியும். இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. சொல்லாமே ஒரு விரல் பொறிச்சு அப்படிங்கிற மாதிரி இவிஎம் மிஷினில் ஈஸியாக நமக்கான ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து நம்ம வாக்கு செலுத்திடுவோம். அந்த டப்பாவும் காட்டும், நீ அழுத்தின பட்டன் இந்த சீட்டு தான்னு சொல்லி இங்கே ஒரு டப்பா வச்சுருப்பாங்கல்ல, அந்த டப்பாலேயும் அந்த சீட்டு வந்து விழுந்துடும் பிரிண்ட்டு. ஆனால் இது வேறு எங்கேயோ இருந்துக்கிட்டு இந்த இவிஎம் மிஷினை நம்ம ஹேக் பண்ணிவிட்டு நமக்கான தலைவனையும் மாற்றிடலாம், யார் ஆட்சியில் இருக்கணும்னு அவங்களும் மாற்றிடலாம். இது எல்லாமே இவிஎம் மிஷினால் ஈஸியாக பண்ண முடியும். இதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் இன்னமும் வாக்கு சீட்டு முறையில் என்ன பண்ணுறாங்க வல்லரசு நாடுகள் எல்லாமே வந்து தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ஏன் வாக்கு சீட்டு முறையை வேணான்னு சொல்கிறோம்? ரொம்ப நேரமாகவும் வாக்கு சீட்டு முறையை நம்ம எண்ணி முடிக்கிறதுக்கு நிறைய மேன் பவர் வேணும், 1 மாதம் 2 மாதம் காலதாமதமாகும் அப்படின்னு. இவிஎம் மிஷினில் 80% மோசடி செய்ய முடியும் அப்படின்னா வாக்கு சீட்டில் வெறும் 20% தான் மோசடி செய்ய முடியும். அதுக்கு மேலெல்லாம் கள்ள ஓட்டெல்லாம் போட்டு ஆட்சியெல்லாம் மாற்றவே முடியாது. ஆனால் அந்த டப்பாவில் ஈஸியாக முடியும். இப்படிங்கிறதுக்குள்ள நம்பர் தானேங்க அது. செல்ஃபோனில் ஓடுற மாதிரி அது ஒரு நம்பர். 100ங்கிற இடத்துல 1000 காட்டிட்டு போயிடலாம், 1000ங்கிற இடத்துல 10,000 காட்டிட்டு போயிடலாம், 10,000 அப்படிங்கிற இடத்துல 1,00,000 காட்டிட்டு போயிடலாம். ஈஸியாக ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் ஒரு நம்பர் கவுண்டிங்கை நம்மளால் மாற்ற முடியும். இதே வாக்கு சீட்டு முறை அப்படின்னா நிறைய சூழ்ச்சிகளை நம்ம மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ எளிதாக என்ன பண்ணிட முடியாது, வாக்கு சீட்டில் வந்து முறைகேடு பண்ணிடவே முடியாது. பண்ணலாம், ஒரு 2-3 பேப்பரை வேணால் மாற்றி அமைக்கலாம். ஒரு 100 பேப்பர்னா ஒரு 5-10 பேப்பரை வேணால் நம்ம மாற்றி அமைக்கலாம். ஆனால் மிஷினில் 100னா 100மே மாற்றலாமே, எப்படின்னு சொல்கிறீங்களா? கடந்த ஆண்டு தேர்தலில் நிறைய குளறுபடியெல்லாம் நடந்தது. இன்றைக்கி நான் தேர்தலில் நிற்கிறேன், நான் ஓட்டு போட்டிருப்பேன், என்னோடய நண்பர்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, எனக்கு என்னோடய சொந்த பந்தம் ஓட்டு போட்டிருக்கோம். இந்த எந்த ஓட்டுமே ஒரு சில வேட்பாளர்கள்லாம் உழுவே இல்லை. ஒரு சில வேட்பாளர் அப்படிங்கிறத தாண்டி 173 வேட்பாளர்களுக்கு 0 ஓட்டு. சரிடா, என் நண்பனே எனக்கு ஓட்டு போடல, என்னோடய குடும்பம் ஓட்டு போடல, எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தவன் ஓட்டு போடல, இல்லை நான் கூட எனக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டேனா? நான் தேர்தலில் நிற்கிறேன், நானே எனக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டேன். அப்போ என்னோட ஒரு ஓட்டு எங்கடா? சர்க்கார் படத்தில் விஜய் ஒன்று சொல்லுவார், என்னோட ஓட்டு வந்து திருடப்பட்டது அப்படின்னு. அது வேற ஒரு நபர் வந்து சூழ்ச்சிக்கிற முறையில் விஜய் காலதாமமாக வந்திருப்பார்,
அதுக்கு முன்னாடி ஒரு நபர் என்ன பண்ணியிருப்பாரு, விஜயோட அந்த ஐடியை வச்சு ஓட் போட்டு போயிருப்பாரு. அப்போ இந்த இவிஎம் மிஷினில் என்னோட ஒரு ஓட்டு கூட விழுந்திருக்காதா? அதை தாங்க சொல்கிறோம் இந்த இவிஎம் மிஷின் வேணாம் அப்படின்னு. அப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கட்சிகளை வந்து தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரி சூழ்ச்சிகள் நடக்காமல் பாதுகாத்து வச்சுருக்காங்க. வடநாட்டை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி அடையாத நிறைய மாநிலங்கள் படிப்பிலையாக இருக்கட்டும், பொருளாதாரத்திலையாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், இது எல்லாமே மிக 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 பின்தங்கிய நிலையில் நிறைய மாநிலங்கள் இருக்குது. இன்றைக்கி அங்கே எல்லாமே பிஜேபி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறையா உதாரணம் சொல்கிறான். தமிழ்நாட்டோட மற்ற மாநிலங்களில் நீங்கள் தமிழ்நாடை ஒப்பிட்டு பார்த்தா தமிழ்நாடு தான் பின்னோக்கி இருக்குன்னு. ஆனால் முட்டா பசங்களா, இந்த கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னா ஒரே ஒரு நாள் என்ன பண்ணுங்க, ஒரு நாளோ 2 நாளோ வடநாடை போய் சுற்றிட்டு வாங்க. இல்லைனா ஏதோ ஒரு வடநாடை போய் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். டூரிசம் பிளேஸுக்கு போகாதீங்க, அது எப்படி நீட்டாக தான் வச்சுருப்பாங்க, அது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதை வச்சுரு வருமானம், நிறைய பீப்புளெலாம் உள்ளே வருவாங்க அப்படின்னு டூரிசம் பிளேஸ் பார்க்காதீங்க. மற்ற எல்லா இடத்த சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இணையாக எந்த மாநிலத்திலும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. படிப்பறிவில் கம்மி, பொருளாதாரத்தில் கம்மி. அதனால தான் அங்கேருந்து பொட்டி படைக்கெல்லாம் தூக்கி இன்றைக்கி தமிழ்நாடை படையெடுத்து வராங்க எல்லா வடநாட்டை சேர்ந்த இளைஞர்களும். அந்தளவுக்கு தமிழ்நாடு வந்து முன்னேறிய ஒரு மாநிலம். படிப்பாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், சுய வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் முன்னேறிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதனால தான் வடநாட்டில் சேர்ந்த நபர்கள் எல்லாமே பொட்டி படைக்கு தூக்கி தமிழ்நாடு நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னமும் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த மாநிலத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம், இந்த மாநிலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. நீங்கள் இருக்கிற இடத்த விட மற்ற இடத்த ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ராஜா அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த இவிஎம் மிஷினை பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில அமைப்புகள்லாம் போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களோட கருத்தும் என்னவா இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வந்து வாக்கு சீட்டு முறை தான் வேணும் அப்படின்னு முன் வைக்கிறாங்க. படித்த நபர்கள் எல்லாருமே இருப்பாங்களே, அவனுக்கு தெரியுங்க தெளிவாக இவிஎம் மிஷினில் ஹேக் பண்ண முடியும், தில்லுமுல் நடத்த முடியும் அப்படின்னு படித்த நபர்கள் எல்லாமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில நபர்கள் அந்தளவுக்கு இவிஎம் மிஷினை பற்றி தெரியாத ஒரு நபர்கள் என்ன பண்ணலாம், இல்லை மிஷின் வந்து ஈஸியாக இருக்கும், பேப்பரில் வந்து ஓட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும், ஒரு பேப்பரை எடுத்து சீல் வச்சு அதுக்கு கன்ஃபார்முக்கு இன்னொரு பேப்பரை எடுத்து அதை 4ஆக மடித்து பாக்ஸில் போட்டு அப்படின்னு அவங்க ஒரு சிரமமாக சொல்லுவாங்க. ஈஸியாக வந்தோம், பொத்தானை அழுத்தணுமா, இங்கே ஒரு டிஸ்பிளேயில் வந்து ஒரு பேப்பர் வந்து காட்டினிடுச்சு யாருக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு, நான் வீட்டுக்கு ஈஸியாக வந்துடுவேன் அப்படின்னு. அப்போது புரியாத நபர்கிட்ட ஒரு ராக்கெட்டை பற்றி நம்மளால் புரிய வைக்க முடியுமா? முடியும். இதே படித்த நபர்களாக இருந்தால், அந்த ராக்கெட்டை பற்றி தெரிந்த நபர்களாக இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ராக்கெட்டோட புரிதலை வந்து ஏற்படுத்தலாம். அப்போது இவிஎம் மிஷினோட அந்த ஒரு புரிதல் தன்மை இல்லாத ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, இல்லை இவிஎம் மிஷின் தான் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களோட கருத்து இவிஎம் மிஷின் வேணாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட நிலைப்பாடும். யாருக்குங்க தெரியும், அடுத்து ஜல்லிக்கட்டுக்கு அடுத்து ஒரு போராட்டம் மக்கள் வந்து கையில் எடுப்பாங்க அப்படின்னா நிச்சயமாக இவிஎம் மிஷின் பேனாக கூட இருக்கலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், 100க்கு 100 பேர் ஓட்டு போடலை, வெறும் 60% தான் ஓட்டு போடுறோம். பாக்கி எல்லாமே வெளிநாட்டில் அங்கே இங்கேன்னு வேலைவாய்ப்புக்கு இடம் பெயர்ந்து போயிட்டு தானே இருக்காங்க. 100க்கு 60 பேர் தானே ஓட்டே வந்து உழுகுது. அதையும் மோசடி செஞ்சு தனக்கான தலைவனை வந்து வேறு நபர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது. ஃபஸ்ட்டு இவிஎம் மிஷின் வேணாம் அப்படிங்கிறது இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தது பாஜக. என்ன சொன்னாங்க, இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும், நிறையா கோளாறு பண்ண முடியும், வாக்கு முறையில் மாற்றி அமைக்க முடியும், இன்னாருக்கு போட்ட ஓட்டை வேற ஒரு நபருக்கு செலுத்த முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினை பேன் பண்ண சொன்னது பிஜேபி, மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம். அதுக்கு சான்று வந்து கிருஷ்ணசாமியே சொன்னார், இவிஎம் மிஷினை வந்து ஹேக் பண்ண முடியும் தான், இதை பயன்படுத்தி தான் வந்து எல்லா தேர்தலையும் பிஜேபி வந்து தனக்கான அங்கீகாரத்தை நிலைநாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பீகாரில் நடந்த இவிஎம் மிஷினே தாண்டி இவிஎம் மிஷினே தாண்டி அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் கையில் வச்சுக்கிட்டே இன்றைக்கி பீகாரில் எவ்வளோ இப்படி தில்லுமுல் நடந்துச்சு, எத்தனையோ லட்சம் மக்கள் வாக்குகளை இழந்தாங்க. அதே தாங்க அடுத்தும் தமிழ்நாட்டில். உஷாராக இருந்துக்கங்க, தமிழ்நாட்டு அரசியலை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அவனுக்கு இணையாக நம்மளை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மண்ணை கவ்வ போகிறது நான் தான். நிச்சயமாக ஒரு தேர்தல் முறையை மாற்றி அமைச்சாங்க, இந்த எஸ்ஐஆர் திட்டம் மூலமாக நிறைய மக்கள் வாக்குகளை இழந்துட்டாங்க அப்படின்னா அவதிப்பட போகிறது நான் தான். குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எல்முருகன் ஒரு ஆவேசமான ஒரு கருத்தை பதிவு வச்சுருப்பார். போன தேர்தல் நான் ஓட்டு போட்டேன், அதுக்கு அடுத்தடுத்து முந்தைய ஆண்டுகள் நான் ஓட்டு போட்டேன், இந்த தடவை எனக்கான வாக்குரிமை இல்லை அப்படின்னா
நிச்சயமாக மிகப்பெரிய மக்களை ஒன்று திரட்டி யாரெல்லாம் பேர்கள் நீக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாமே ஒன்று திரட்டி ஜல்லிக்கட்டுக்கு இணையான மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். யாருக்குங்க தெரியும், அடுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக நடக்க போகுது. எல்லா மாநிலத்திற்கும் முன்னோடியாக தமிழ்நாடு இருக்க போகுது. ஜல்லிக்கட்டுக்கு இணையான ஒரு போராட்டம், ஜல்லிக்கட்டை விட மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஒன்று இவிஎம் மிஷினை பேன் பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கான வேலைகளாக கூட இருக்கலாம். அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் போய்கிட்டு இருக்கு. நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கண் உட்பட பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரி நிலைப்பாடு நிலவு போகுது, நம்ம யார் ஆளப்போகிற அளவுக்கு யார்கிட்ட அதிகாரம் போக போகுது, அந்த அதிகாரம் நம்ம கொடுத்ததா இல்லைன்னா வேற ஒரு நபர் கொடுத்ததா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். இப்போது சொல்கிறேன், விழிப்புணர்வோடு இருந்தால் ஒருத்தரும் நம்மளை அசைக்க முடியாது.